சந்தியா, இன்னைக்கு நீ எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் நிறைய கொடுத்துட்ட. அப்படி என்ன மாமா நான் கொடுத்துட்டேன்? இன்னைக்கு நீ என்ன பார்க்க கூப்பிட்டதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் சந்தியா. அதுவும் இல்லாம மாமா காஃபி ஷாப் போயிட்டு போலாமான்னு சொன்னது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மாமா நீங்க பேசுறத பார்த்தா என்னமோ நான் உங்ககிட்ட நடிச்ச மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ ஐயோ சந்தியா, உன்னை போய் இப்படி சொல்லுவேனா? உன் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு எத்தனை வருஷம் கனவு தெரியுமா? அது நடந்தோடனே என்ன சொல்லன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டேன். முன்னாடிலாம் நான் வந்தா கூட என்னை பார்த்து கூட நீ பேச மாட்ட. ஆனா இப்ப நீ என்கிட்ட நல்லா பேசுற பத்தியா, அதனால தான் நான் அப்படி கேட்டுட்டேன். மாமாவே ஒரு கிராமத்து மங்காணி நினைச்சா உஷாரா இருப்பார் போல இருக்க. மாமா உங்களை நான் முந்திலாம் எப்பமாச்சும் ஒரு தடவை தான் பார்ப்பேன். இப்போ நான் உங்களை அடிக்கடி பார்க்குறேன்ல மாமா, எனக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு மாமா. அப்படியா? இந்த மாதிரி கிராமத்துக்காரங்களெல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காது சந்தியா, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். அப்படிதான் உனக்கும் என்ன பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ இவர் வேற அறுத்துக்கிட்டே இருக்காரு. சரி அப்புறம் மாமா மாமா ஃபோன் அடிக்குது மாமா. அது அடிச்சுட்டு போட்டு சந்தியா, நேத்து என் ஃப்ரெண்டு இருக்காளே மகி, அவளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க. அந்த பையன் இருக்கான் பத்தியா, அவன் என்னையும் மகியும் சேர்த்து வச்சு பேசினான். நான் கோத்துல போட்டேன் பாரு, அவன் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி போயிட்டான். ஓ அப்படியா? அப்புறம் என் மகி இருக்காளே மகி, அவ ஒரே அழுவ சந்தியா. எனக்கே அவளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் மாமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு மாமா, ஏதாச்சும் முக்கியமான ஃபோனா இருந்துற போது. அதை அடிச்சுட்டு போட்டு சந்தியா. அதுக்கப்புறம் மகிய சமாதானப்படுத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டு போயிட்டோம். மாமா நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தா நீங்க மஹி புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு தடவை பேசுனீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நான் பாட்டு கிளம்பி போயிருவேன். என்ன இவ இவ்வளவு கோவப்படுறா? அவளை பத்தி பேசினா இது பேர் தான் பொசசிவ்னஸோ? ஆமா ஆமா, பின்ன இருக்காதா? நம்ம கல்யாணம் படிக்க போறாள. மாமா அத்தை திரும்ப திரும்ப போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா, என்னன்னு கேளுங்க மாமா. ஓ அம்மாவா? அம்மாக்கெல்லாம் என் மேல ரொம்ப பாசம். எனக்கு கொஞ்ச நேரம் காத்தாண்டி கூட அம்மா தவிச்சு போயிடுவாங்க. உன் மேல பாசம் இல்லைன்னா நினைக்காத, அம்மாக்கு உன் மேலேயும் பாசம். கல்யாணம் நடக்கும் உனக்கே தெரியும். அத்தைக்கு உங்க மேல அவ்வளவு பாசமா? சரி 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 மாமா, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், ஒரு வார்த்தை பேசிக்கிடுங்க, அப்புறம் அத்தை தப்பா நினைச்சிட போறாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. அம்மாட்ட ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொமான்டிக்கா ஆரம்பிப்போம். சரி மாமா. ஹலோ அம்மா. ஏல எடுபட்ட பையல எங்கல இருக்கா? போனியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? ஆடு மாடு திட்ட சொல்லி தானே உன்னை வயக்காட்டுக்கு அனுப்பிவிட்டேன். அந்த ஆளை அவுத்து விட்டுட்டு போயிட்டா. அவங்க ஆடு மாடு பக்கத்து தோட்டத்துல மேஞ்சி ஒரே சண்டை. எங்கேயோ போய் தொலை, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? உடனே வீட்டுக்கு வந்தாகணும், இல்லாட்டி காலை முறிச்சிருவேன். அம்மா சும்மா ஜோக் ஜோக்கு. இதோ நான் கட் பண்ணிடுறேன். என்ன 5 நிமிஷத்துல நீ வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நைட்டு உனக்கு சோறு கிடையாது. அப்புறம் வீட்டுக்குள்ள தூங்கவும் இடம் கிடையாது, வெளியே தள்ளிடுவேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லா நீ மாடோட மாடாதான் படுத்து தூங்கணும். சீக்கிரம் வந்து தொலை. அம்மா போன வைங்கம்மா, நீங்க அசிங்கப்படுத்தின மாதிரியும் போதும். அம்மா வேற இவ முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. இப்பதான் நம்ம அம்மாவை பத்தி புகழ்ந்தோம். இப்ப சந்தியா என்ன நினைப்பான்னு தெரியலையே. மாமா நீங்க கிளம்புங்க மாமா, இல்லாட்டி உங்களுக்கு நைட் சாப்பாடும் கிடையாது. அப்புறம் நீங்க மாடோட மாடாதான் படுத்து தூங்குவீங்க. பாவம், நீங்க கிளம்புங்க மாமா, நானும் கிளம்புறேன். சந்தியா சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு. இவ சிரிக்கிறதுக்காகவே நம்ம திட்டு வாங்கலாம் போல.